தங்கம் இருக்கும் என்று பெட்டியை தூக்கி வந்தான். திறந்ததும் உள்ளே இருந்ததை பார்த்து அரசவையே சிரிச்சிடுச்சு. விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு ஒருமுறை வெளிநாட்டிலிருந்து ஒரு மந்திரவாதி வந்தான். தான் ஒரு பெரிய புத்திசாலி என்று அவனுக்கு ரொம்பவே கர்வம். தெனாலிராமனின் புகழைப் பற்றி கேள்விப்பட்ட அவன் அவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். மந்திரவாதியின் ரகசிய திட்டம். தெனாலிராமன் தனது வீட்டின் தோட்டத்தில் ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு கனமான மரப்பெட்டியை புதைத்து வைத்திருப்பதை அந்த மந்திரவாதி கவனித்தான். மந்திரவாதி நினைத்தான், ஆஹா, தெனாலிராமன் தன் தங்க காசுகளை எல்லாம் இங்கேதான் ஒளித்து வைத்திருக்கிறான். இதை இன்று இரவே திருடிச் சென்று அரசர் முன்னிலையில் காட்டி தெனாலிராமன் ஒரு திருடன் என்று நிரூபிப்பேன். அன்று இரவு மந்திரவாதி ரகசியமாக தெனாலிராமன் தோட்டத்திற்கு சென்றான். விடிய விடிய கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க மண்ணை தோண்டி அந்த பெட்டியை வெளியே எடுத்தான். பெட்டி பயங்கர கனமாக இருந்தது. இதில் நிறைய தங்கம் இருக்கிறது போல என்று சந்தோஷப்பட்டு கொண்டே கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு அரண்மனைக்கு சென்றான். சூப்பர்! அரசவையில் நடந்த அதிசயம். மறுநாள் காலையில் அரசவை கூடியது. மந்திரவாதி அந்த பெட்டியை நடுவே வைத்துவிட்டு பேசினான். மந்திரவாதி, மன்னா, இந்த தெனாலிராமன் ஒரு ஏமாற்றுக்காரன். இதோ பாருங்கள், அரசாங்கத்திற்கு தெரியாமல் தன் தோட்டத்தில் எவ்வளவு தங்கத்தை புதைத்து வைத்திருக்கிறான். அரசர் வியப்புடன் தெனாலிராமனை பார்த்தார். தெனாலிராமன் பயப்படுவது போல நடித்து, மன்னா, தயவு செய்து அந்த பெட்டியை திறக்காதீர்கள். அதில் என்னுடைய மிகவும் விலைமதிப்பற்ற அற்புதமான விதைகள் இருக்கின்றன என்றார். அரசர் ஆர்வமாகி பெட்டியை திறக்கச் சொன்னார். பெட்டி திறக்கப்பட்டது. பெட்டிக்குள் இருந்தது என்ன? பெட்டிக்குள் தங்கம் இருக்கும் என்று எதிர்பார்த்த அனைவருக்கும் பெரிய ஏமாற்றம். அதற்குள் கனமான கற்களும் மணலும் மட்டுமே இருந்தன. அரசர் குழப்பத்துடன், ராமகிருஷ்ணா, இதுதான் உன்னுடைய அற்புத விதைகளா என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே, ஆமாம் மன்னா, என் தோட்டத்து மண் மிகவும் கடினமாக இருந்தது. அதை தோண்டுவதற்கு எனக்கு மடியாக இருந்தது. யாராவது எனக்காக தோண்டி தரமாட்டார்களா என்று பார்த்தேன். அதற்காகத்தான் இந்த கற்கள் நிறைந்த பெட்டியை புதைத்து வைத்தேன். தொடர்ந்து சொன்னார், இந்த நல்ல மந்திரவாதி இரவு முழுவதும் எனக்காக கஷ்டப்பட்டு தோண்டி என் தோட்டத்தை பண்படுத்தி கொடுத்து விட்டார். அதோடு இல்லாமல் இந்த கனமான கற்களையும் அவரே தூக்கி வந்து விட்டார். இப்போது என் தோட்டம் செடி நட தயாராகிவிட்டது. முடிவு. இதை கேட்ட அரசவை ஆட்கள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். ஒரு பெட்டி கற்களுக்காக இரவு முழுவதும் மூட்டை தூக்கிய தொழிலாளி போல வேலை செய்ததை நினைத்து மந்திரவாதி தலைகுனிந்தான். அவன் அன்றே ஊரை விட்டு ஓடிவிட்டான். நீதி: அடுத்தவர்களுக்கு குழி பறிப்பவன் தானே அதில் விழுவான். தெனாலிராமன் மாதிரி புத்திசாலி ட்ரிக்ஸ் இன்னும் வேண்டுமா? அப்படின்னா உடனே லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க.